ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஈரான் போர் அமெரிக்கா நினைத்தது போல் இல்லை. நினைத்ததை விடவும் ஈரான் பலமுடன் பதிலடி கொடுக்கிறது. இஸ்ரேல் அமெரிக்க குண்டுவீச்சில் ஈரான் மிகப்பெரிய சேதத்தை சந்தித்திருந்தாலும் கூட பதிலடி கொடுப்பதை நிறுத்தவில்லை. ஆயில் மற்றும் கேஸ் வர்த்தக பாதையான ஹார்முஸ் ஜலசந்தியை மூடியதாலும், வளைகுடா நாடுகளின் எரிபொருள் கட்டமைப்புகள் மீது குண்டு வீசியதாலும் சர்வதேச அளவில் எரிபொருள் பற்றாக்குறை பதற்றம் அதிகரித்துள்ளது. கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்திருக்கிறது. இதெல்லாம் அமெரிக்கா எதிர்பார்க்காத விஷயங்கள். ஈரானிடமிருந்து எப்படியாவது ஹார்முஸ் ஜலசந்தியை கைப்பற்ற வேண்டும் என்று இப்போது அமெரிக்கா திட்டமிட்டு வருகிறது. இதற்காக தனது நட்பு நாடுகளுக்கும் நாட்டோ நாடுகளுக்கும் அழைப்பு விடுத்தார் டிரம்ப். போர்க்கப்பலை அனுப்பி வையுங்கள், ஹார்முஸ் ஜலசந்தியை நாம் மீட்கலாம் என்றார். ஆனால் எந்த நாடும் கண்டுகொள்ளவில்லை. பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, நெதர்லாந்து உட்பட எந்த ஐரோப்பிய நாடும் வரவில்லை. ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பானும் மறுத்துவிட்டன. இப்படி உலக நாடுகளிடமிருந்து பெரிய ஆதரவு கிடைக்காத நிலையில் டிரம்ப் மனதளவில் உடைந்து போய்விட்டார். இந்த ஒரு சூழலில்தான் குட்டி தீவு நாடு ஒன்றும் வல்லரசு நாடான அமெரிக்காவை தட்டிவிட்டு சென்றிருக்கும் தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது, நம் அண்டை நாடான இலங்கையின் ஏர்போர்ட்டில் தரையிறங்க அனுமதி கோரிய அமெரிக்க போர் விமானங்களுக்கு அனுமதி மறுத்து அதிரடி காட்டியிருக்கிறது இலங்கை. இது தொடர்பாக பார்லிமெண்டில் உரையாற்றிய அதிபர் அனுரகுமார திசநாயக்க, ஜூபிட்டர் தளத்தில் இருந்து 8 ஏவுகணைகள் ஏற்றிய 2 அமெரிக்க போர் விமானங்கள் மார்ச் 4 மற்றும் 8 மத்தலா விமான நிலையத்தில் தரையிறங்க அனுமதி கேட்டனர். நாங்கள் உடனடியாக மறுத்துவிட்டோம். பல அழுத்தங்கள் வந்தாலும் நடுநிலை வகிக்கும் கொள்கையை இலங்கை உறுதியாக பின்பற்றும். பக்கசார்பின்றி செயல்படுவோம். நம் நிலப்பரப்பை எந்த ராணுவ நடவடிக்கைக்கும் பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று பேசினார். அதாவது, ஈரான் மீது குண்டு வீசுவதற்காக சென்ற போர் விமானங்களை தற்காலிகமாக இலங்கையில் நிறுத்த அமெரிக்கா அனுமதி கேட்டது. அதை திட்டவட்டமாக மறுத்திருக்கிறது இலங்கை. சமீபத்தில்தான் ஈரான் கப்பல்களுக்கு இலங்கை அனுமதி மறுத்தது. இதன் மூலம் மேற்காசிய போர் நிலவரத்தில் இலங்கை தனது வெளியுறவு கொள்கையை அழுத்தமாக பதிவு செய்துள்ளது சர்வதேச நாடுகளை கவனிக்க வைத்துள்ளது.